Hi, hello, welcome you all to my English in Tamil Master World YouTube channel. This is Jen. நல்லா இருக்கீங்களா? வெரி சிம்பிள் 25 இங்கிலீஷ் சென்டென்ஸை நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். வாங்க கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். நீ உன்னை நம்பு. நீ உன்னை நம்பு. நீ உன்னை நம்புப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, have faith in yourself. Have faith in yourself. Have faith in yourself. Have faith in yourself. Have faith in yourself அப்படின்னு சொல்லணும். செகண்ட் சென்டென்ஸ். தயங்க வேண்டாம். தயங்க வேண்டாம். ஏன் தயங்கி தயங்கி நிற்கிற, ஏன் தயக்கமாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறத டோன்ட் ஹெசிடேட். டோன்ட் ஹெசிடேட். டோன்ட் ஹெசிடேட். டோன்ட் ஹெசிடேட். டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். உன்னை கண்டு பெருமைப்படுகிறேன். உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, உன்னை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்னா, ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. ப்ரவுடுனா பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஆட்டோ பிடிச்சு போ. ஆட்டோ பிடிச்சிட்டு நீ போ. ஆட்டோ பிடிச்சு போ அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லணும்னா, டேக் அன் ஆட்டோ அண்ட் கோ. 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 டேக் அன் ஆட்டோ அண்ட் கோ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவன் ரொம்ப நம்பிக்கையான ஆள். அவன் ரொம்ப நம்பிக்கையான ஆள். அவர் ரொம்ப நம்பிக்கையான ஆளுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்னா, ஹீ இஸ் வெரி ரிலையபிள் பர்சன். ஹீ இஸ் வெரி ரிலையபிள் பர்சன். ரிலையபிள். ரிலையபிள் அப்படிங்கிறது நம்பகமான, நம்பிக்கையான அப்படின்னு சொல்கிறது. பர்சன்னா ஒரு ஆளை சொல்கிறது. ஹீ இஸ் வெரி ரிலையபிள் பர்சன். ஹீ இஸ் வெரி ரிலையபிள் பர்சன் அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். வெயிலில் அலையாதே. வெயிலில் போகாத, வெயிலில் போய் அலையாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ரோம் இன் த சன். 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 ரோம் அப்படிங்கிறது அலையிறது. டோன்ட் ரோம் இன் த சன். டோன்ட் ரோம் இன் த சன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். உனக்காகவே நான் வாழ்கிறேன். உனக்காக தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்னா, ஐ லிவ் ஜஸ்ட் ஃபார் யூ. ஐ லிவ் ஜஸ்ட் ஃபார் யூ. ஐ லிவ் ஜஸ்ட் ஃபார் யூ. லிவ் அப்படின்னா வாழ்கிறது. ஐ லிவ் ஜஸ்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன். இன்னும் உனக்கு வேலை கிடைக்கலையா. இன்னும் உனக்கு வேலை கிடைக்கலையா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, கேட்கக்கூடாது, கேட்பாங்க. அது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹேவின்ட் யூ காட் எ ஜாப் எட். ஹேவின்ட் யூ காட் எ ஜாப் எட். எட் அப்படின்னா இன்னும், இதுவரையிலும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எட் அப்படின்னு சொல்லணும். ஹேவின்ட் யூ காட் எ ஜாப் எட். ஹேவின்ட் யூ காட் எ ஜாப் எட் அப்படின்னு கேட்பாங்க, அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன். என் மூஞ்சிலே முழிக்காத, போயிரு அப்படின்னு சொல்லுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம், அது எப்படி சொல்லலாம்னா, கெட் ஆஃப் மை ஃபேஸ் அண்ட் கோ. 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 கெட் ஆஃப் மை ஃபேஸ் அண்ட் கோ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கணும்னா, வை டோன்ட் யூ கெட் மேரிட். வை டோன்ட் யூ கெட் மேரிடு. வை டோன்ட் யூ கெட் மேரிட். வை டோன்ட் யூ கெட் மேரிடு. வை டோன்ட் யூ கெட் மேரிட். வை டோன்ட் யூ கெட் மேரிட் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன். இங்கே ஒரு ஃபேன் போடக்கூடாதா அப்படின்னு கேட்குறத எப்படி கேட்கலான்னா, வை டோன்ட் யூ ஃபிக்ஸ் எ ஃபேன் ஹியர். 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 ஃபிக்ஸ் அப்படின்னா ஒரு இதை மாற்றுறது. ஃபேன் நம்மளுக்கு எல்லாம் தெரியும், ஃபேன் போடக்கூடாதா அப்படின்னு கேட்குறது. இந்த ஃபேனுக்கு பதில் நம்ம என்ன செய்யலாம், பல்பாக இருக்கட்டும், டியூப் லைட், வேறு என்ன ஒரு எலக்ட்ரிக் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணுறது போடலாமா அப்படிங்கிற வேர்ட்ஸை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். வை டோன்ட் யூ ஃபிக்ஸ் எ ஃபேன் ஹியர்.
இந்த இடத்துல ஃபேன் போடக்கூடாதா அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், அவங்க கூட பழகாத. அவங்க கூடலாம் பழகாத அப்படின்னு அம்மா அப்பா சொல்லுவாங்கள்ல, அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் மிங்கிள் வித் தம். 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 மிங்கிள்னா கூட கூட அவங்க கூட மிங்கிள் ஆகுறது. மிங்கிள். தம் அப்படின்னா அவங்க. டோன்ட் மிங்கிள் வித் தம் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், என்னை ஏன் நச்சரிக்கிற, என்னை ஏன் நச்சரிச்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்னா, வை டூ யூ நாக் மீ. வை டூ யூ நாக் மீ. குட்டி பசங்க தான் நம்மகிட்ட நச்சரிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ இதை எப்படி சொல்லலாம், வை டூ யூ நாக் மீ. 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 வை டூ யூ நாக் மீ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பின்ன எதற்கு அவன்கிட்ட போய் பேசுகிற, அவன் தான் உன்ட்ட சண்டை போடுறான்னு தெரியுதுல்ல, அவன்கிட்ட ஏன் பேசுகிற அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லணும்னா, தென் வை டூ யூ டாக் டு ஹிம். 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 ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட, டாக் அப்படின்னா பேசுறது. தென் வை டூ யூ டாக் டு ஹிம். தென் வை டூ யூ டாக் டு ஹிம் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், என்னையே குறை சொல்லாத. என்னையே குறை சொல்லிகிட்டே இருக்காத, குறை சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் பிளேம் மீ. டோன்ட் பிளேம் மீ. டோன்ட் பிளேம் மீ. என்னையே குறை சொல்லாத. அந்த பிளேம் அப்படிங்கிறது குறை, அப்படி குறை சொல்கிறதுக்கு பிளேம் அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் பிளேம் மீ. டோன்ட் பிளேம் மீ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் ஒரு டாக்டரை பார்க்கக்கூடாது. நீ ஏன் ஒரு டாக்டரை பார்த்து என்னன்னு சொல்லி கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்னா, வை டோன்ட் யூ கன்சல்ட் யூ டாக்டர். வை டோன்ட் யூ கன்சல்ட் யூ டாக்டர். வை டோன்ட் யூ கன்சல்ட் எ டாக்டர். வை டோன்ட் யூ கன்சல்ட் எ டாக்டர். கன்சல்ட் அப்படின்னா ஆலோசனை. ஆலோசனை. நீ ஏன் ஒரு டாக்டரை பார்த்து ஒரு ஆலோசனை கேட்கக்கூடாது, இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வை டோன்ட் யூ கன்சல்ட் எ டாக்டர். வை டோன்ட் யூ கன்சல்ட் எ டாக்டர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாங்கள் 2 மணி நேரமாக காத்திருந்தோம். நாங்கள் 2 மணி நேரமாக காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லணும்னா, வி வெயிட்டட் ஃபார் 2 hours. வி வெயிட்டட் ஃபார் 2 hours. வி வெயிட்டட் ஃபார் 2 hours. வி வெயிட்டட் ஃபார் 2 hours அப்படின்னு சொல்லணும். இப்போ 2 மணி நேரம்னு சொன்னனால நம்ம 2 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறோம். இதே இது 3 மணி நேரம்னா 3 hours அப்படின்னு சொல்லணும். காத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் வெயிட். நம்மளுக்கு எல்லாமே தெரியும். நாங்கள் அப்படின்னு சொல்கிறது, நாங்கன்னா நிறைய பேர் சேர்ந்து, அப்போ என்ன சொல்லணும்னா வி அப்படின்னு சொல்லணும். வி வெயிட்டட் ஃபார் 2 hours. நெக்ஸ்ட் ஒன், நான் சும்மா உட்காந்து கொண்டு இருக்கேன். நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்னா, ஐ எம் சிட்டிங் ஐடல். ஐ ஆம் சிட்டிங் ஐடல். ஐ எம் சிட்டிங் ஐடல். ஐடல் அப்படின்னா சும்மா அப்படின்னு சொல்கிறது ஐடல். சிட்டிங்னா உட்காந்துட்டு இருக்குது. ஐ எம் சிட்டிங் ஐடல். ஐ எம் சிட்டிங் ஐடல். இனி யாராவது என்ன பண்ணுறேன்னு கேட்டால் ஐ எம் சிட்டிங் ஐடல் அப்படின்னு சொல்லலாம், சும்மா இருந்தால். நெக்ஸ்ட் ஒன், நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா, ஐ மேட் அ மிஸ்டேக். ஐ மேட் அ மிஸ்டேக். ஐ மேட் அ மிஸ்டேக். மேட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். நம்ம ஏற்கனவே செஞ்சிட்டோம். செய்கிறது அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா மேக். அதோட பாஸ்ட் டென்ஸ் என்னது, மேடு. மிஸ்டேக் அப்படின்னா தப்பு, தவறு அப்படிங்கிறது மிஸ்டேக். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லணும்னா, ஐ மேட் அ மிஸ்டேக். ஐ மேட் அ மிஸ்டேக். ஐ மேட் அ மிஸ்டேக். நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை ரொம்ப நேரம் காத்திருக்க வைத்து விட்டேன். நான் உன்னை ரொம்ப நேரம் காத்திருக்க வச்சுட்டேன், வெயிட் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லணும்னா, ஐ கெப்ட் யூ வெயிட்டிங் ஃபார் லாங். ஐ கெப்ட் யூ வெயிட்டிங் ஃபார் லாங். ஐ கெப்ட் யூ வெயிட்டிங் ஃபார் லாங். ஃபார் லாங்னா ரொம்ப நேரம். ஐ கெப்ட் யூ வெயிட்டிங் ஃபார் லாங் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் அவனிடம் பேசும்போது நேரம் போவது தெரியாது. நான் அவன்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன்னா எப்படி தான் நேரம் போகுதுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்னா, டைம் ஃப்ளைஸ் when I talk to him. Time flies when I talk to him. Time flies when I talk to him. Time flies when I talk to him.
when I talk to him அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் உன் மேலே பைத்தியமாக இருக்கேன், நான் உன் மேலே பைத்தியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்னா, I am crazy on you, 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 I am crazy on you அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் அழகாக வெக்கப்படுறாள், அவள் அழகாக வெக்கப்படுறா அப்படின்னு சொல்கிறத she blushes beautifully, she blushes beautifully, she blushes beautifully, she blushes beautifully, she blushes beautifully அப்படின்னு சொல்லணும். blushes அப்படின்னா வெக்கப்படுறது, பியூட்டிஃபுல்லினா பியூட்டிஃபுல் அப்படின்னா அழகாக இருக்கிறது, அவள் அப்படின்னா she blushes beautifully அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் ஒருபோதும் முயற்சிக்கவில்லை, நான் ஒருபோதும் அதை பண்ணினதே கிடையாது, நான் அதை முயற்சி செய்யவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறத I never try, I never try, I never try, ஒருபோதும் எப்போவுமே இல்லை, நெவர் அப்படின்னு சொல்கிறது தான் நெவர் அப்படின்னு சொல்லணும். ட்ரை அப்படின்னா முயற்சி செய்கிறது. I never try, I never try அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட் சென்டென்ஸ், இந்த வேலையை யார் செஞ்சது அப்படின்னு கேட்குறத who did this work, who did this work, who did this work, who did this work அப்படின்னு கேட்கணும். ஹூனா யார், ஒர்க்னா அந்த வேலை, டிட் அப்படின்னா ஏற்கனவே செஞ்சதை நம்ம சொல்கிறதுனால டிட் அப்படின்னு சொல்லணும். who did this work, who did this work அப்படின்னு கேட்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 25 சென்டென்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ். இதை நீங்கள் டெய்லியும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. திரும்பி திரும்பி சொல்லி பாருங்கள். அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் வரும்போது அதை அப்ளை பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளும் இங்கிலீஷ் பேசலாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் இங்கிலீஷ் லேர்னிங். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங். Thank you so much. Bye.